கடந்து வந்த பாதை யூடியூப் சேனலில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். வார ராசி பலன், கோச்சார பலன், மேசம் முதல் மீன வரையிலே வார ராசி பலன். முதலாவதாக மேசராசி. மேசராசி அன்பர்களுக்கு நல்லதொரு யோகத்தை உண்டாக்கக்கூடிய நேரம். நினைத்த காரியங்கள் கைகூடும், எதிலையுமே துணிஞ்சு செய்யலாம், வெற்றி உண்டாக்கக்கூடிய வாரம் தான் இந்த வாரம் மேசராசி. நீங்கள் சிவன் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பு தரும். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசிக்காரர் நினைத்த காரியத்தில் வெற்றிக்கு அனுகூலமாக வந்து சேரும். தென் கிழக்கு திசையிலிருந்து இந்த ரிஷபராசிக்கு ஒரு நல்ல யோகம் ஒன்று வரக்கூடியது. யோசித்து எந்த காரியத்தில் இறங்க காரியம் உங்களுக்கு கைகூடும். உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே சித்தியாகக்கூடிய வாரம் தான் இந்த ரிஷபராசிக்கு. உங்களுக்கு விநாயகர் வழிபாடு மிக சிறப்பு. மிதுனராசி அன்பர்களுக்கு, மிதுனராசி அன்பர்களுக்கு எந்த இடத்திலும் சிறப்பான வாரம் இந்த மிதுனராசி. நாம் கலங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மிதுனராசிக்கு, மிதுனராசிக்கு யோசிக்காமல் எந்த காரியத்திலும் துணிஞ்சு செய்ய அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்துட்டு இந்த காரியம் உங்களுக்கு இந்த மிதுனராசிக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த எதிர்பார்த்தது உங்களுக்கு நல்லபடியாகவே இந்த மிதுனராசிக்கு இந்த வாரம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். உங்களுடைய ராசிக்கு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பு. கடகராசி நேயர்கள், கடகராசி நேயர்களுக்கு காரியம் சித்தி ஆகக்கூடிய வாரம். காரியத்தில் எந்த காரியத்திலும் துணிச்சு செய்யக்கூடிய வாரம் தான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு. சில கலக்கமெல்லாம் மாறுது. சில சங்கடங்கள் இருந்தாலும் இந்த சங்கடங்கள்லாம் தீருது. மனசில் போட்டு குழப்பிட்டு இருந்த காரியம் இந்த கடகராசிக்கு இந்த வாரத்தில் முடியுது. இந்த குழப்பத்தில் ஆகுமா ஆகாதான்னு இருந்த இந்த குழப்பமாக இருந்த காரியம் இந்த கடகராசிக்கு இந்த வாரம் முடியும். ஆகையினா இந்த கடகராசிக்காரர்கள் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு மிக சிறப்பு. சிம்மராசி நேயர்கள், சிம்மராசி நேயர்களுக்கு எந்த காரியம் கை கொடுக்கூடியது தான். சிம்மராசிக்காரர்கள் சற்று யோசித்து கறங்கணும். ஆனால் நம்ம அவசரப்படக்கூடாது. இந்த சிம்மராசிக்காரர்கள் முன் கோபத்தை பாராட்டக்கூடாது. இந்த சிம்மராசி நேயர்கள் முன் கோபத்தை பாராட்டாமல் இருங்கள். முன்கோபம் இருந்தால் அந்த காரியத்திலே தடை ஏற்படும். இந்த வாரத்தில் கொஞ்சம் கோபப்படாமல் இருந்தீங்கன்னாவே இந்த சிம்மராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அம்மன் வழிபாடு மிக சிறப்பு. கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு மனசுல குடிச்சிட்டு இருக்கிற காரியம் ஒன்று வெற்றி உண்டாகும். கன்னிராசிக்காரரே ஒரு மனசில் ஒரு காரியத்தை நினைச்சிட்டு இருக்கிறோம், அந்த காரியம் தடையாயிட்டே வந்துருக்குது. அந்த தடையாயிட்டே இருக்கிற காரியம் வந்து இந்த கன்னிராசிக்கு இந்த வாரம் கைகூடும் அல்லது ஒரு நல்ல செய்தி சொல்லும். சொன்னால் அந்த காரியம் கைகூடும். இல்லைன்னா அந்த காரியத்தில் இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம், பரவாயில்ல இது இன்னையோட முடியும், இது நடக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த கன்னிராசிக்கு கைகூடக்கூடியது தான். உங்களுக்கு அம்மன் வழிபாடு மிக சிறப்பு. துலாம் ராசி நேயர்களுக்கு, துலாம் ராசி நேயர்களுக்கு கலக்கமே வேண்டாம், துணிஞ்சு செய்யலாம். துலாம் ராசிக்காரர் கலக்கமே விட வேண்டியதில்லை, துணிஞ்சு செய்யலாம். உங்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய வாரம். மனசில் போட்டு அழுத்திட்டு இருந்த காரியமெல்லாம் இன்னும் கணவன் மனைவிக்குள்ள சிறப்பான ஒற்றுமை உண்டாக்கும். இந்த துலாம் ராசிக்காரர் எந்த காரியத்தையும் துணிஞ்சு செய்யலாம். உங்களுடைய ராசிக்கு முருகப்பெருமான் வழிபாடு மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு, விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு உண்டாகக்கூடிய நேரம். எப்படி நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னா, டக்குன்னு ஒரு பாலக்கால் போடலாம், ஒரு வீடு கட்டலாம்னு ஒரு முடிவு பண்ணலாம். அல்லது நம்ம நினச்சிட்டு இருக்கிறதுல ஒரு காரியத்தில் அமௌண்ட்டு பெருசாக கொடுத்துருக்கோம், அந்த அமௌண்ட் வரமாட்டேங்குது, அந்த அமௌண்ட் இத்தனாம் தேதி உங்களுக்கு தரேன் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு கரெக்டாக அந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு. அப்படி உங்களுக்கு ஒரு தகவலாக வந்து சேரும். இந்த விருச்சிக ராசிக்கு மிக சிறப்பான வாரம். எதையும் துணிஞ்சு செய்யலாம். விருச்சிக ராசிக்காரெல்லாம் அர்த்தநாரீஸ்வரரை வழிபட மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த ஒரு சங்கடங்கள் இருந்தாலும் இந்த சங்கடத்தை இருக்கும். மனசில் போட்டு இருந்த சங்கடம் துயரங்கள்லாம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு. உறவினரால் ஒரு நல்ல செய்தி வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும். அதாவது வெகு நாளாக பேசாத இருந்த உறவினர்லாம் கூட வந்து பேசுவாங்க. வெகு நாளாக அவங்ககிட்ட பார்க்காத இருந்த கூட அவங்கெல்லாம் இனிமேல் நம்மளை வந்து பார்ப்பாங்க. இந்த தனுசு ராசிக்காரருக்கு நல்ல ஒரு யோகத்தை உண்டாகக்கூடியதான். எதுவும் கலக்கமில்லை. உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் மிக சிறப்பை தரும். மகர ராசி நேயர்கள், மகர ராசிக்கு மனசில் இருந்த சில சங்கடமெல்லாம் இனிமேல் மாறுது. மகர ராசி நேயர்கள் யார்கிட்ட பழகினாலும் இந்த வாரம் கொஞ்சம் சற்று யோசிச்சு பழகணும். அவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களாம் தெரியாமல் தெரிஞ்ச உடனே நல்லா பேசுகிறாங்க, நல்லா பழகிறாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு பொருள் கொடுத்துட்டிங்கனாவோ, ஒரு பணம் கொடுத்துட்டிங்கனாவோ, ஏதாவது ஒரு கேட்குறாங்க அதுக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கனாவோ அதில் சிக்கல் உண்டாயிருக்கும். இந்த வாரத்தில் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் யோசித்து இறங்குறது மிக நன்மை உண்டாக்கும். உங்களுக்கு நவக்கிரக வழிபாடு மிக சிறப்பிக்கும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு கலக்கங்கள் துன்பங்கள் எல்லாமே இனிமேல் மாறுது. வண்டி வாகனங்கள்
இரவு நேரத்தில் பயணம் செய்வது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். மற்றபடி இந்த வாரத்தில் எல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதாவது குடுக்கல் வாங்கலில் வண்டி வாகனம் போகிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இரவு நேரங்களில் அதிக தூரம் பயணம் செய்கிறது, டூ வீலரில் பயணம் செய்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த கும்பராசிக்கு மிக சிறப்பு தரும். உங்கள் கும்பராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பு. இறுதியாக மீனராசி. மீனராசி அன்பர்கள் குறித்த காரியங்கள் குறித்தபடி முடியும். கலக்கங்கள் சங்கடங்கள்லாம் இந்த மீனராசிக்கு இந்த வாரம் நீங்குது. யோசித்து எந்த காரியத்தில் இறங்க வேண்டியதில்லை, தைரியமாக இறங்கலாம். இந்த மீனராசிக்கு வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இதையெல்லாம் செய்யலாம், செய்யக்கூடிய ஒரு யோகம். அதனால் தாராளமாக செய்யலாம். நன்மை உண்டாக்கக்கூடிய வாரம். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டி. செல்வராஜ் ஜோதிடர்.